வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. நான் லா காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல நெறைய குழப்பங்கள் இருக்கும், டவுட் இருக்கும். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ட், கிரீவியஸ் ஹர்ட், வாலண்டரிலி காசிங் ஹர்ட், வாலண்டரிலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட். இப்ப சொல்லும்போதே உங்களுக்கே கொஞ்சம் கன்ஃப்யூஷனிங்கா இருக்கும். ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாமே சிமிலரா இருக்கும். பட் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் உள்ள இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் தான் என்ன அப்போ ரொம்ப ரொம்ப குழப்பத்துக்கு உண்டாக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு மட்டும் இல்லாம என்னோட நண்பர்களுக்கும் இந்த மாரி இருந்துச்சு. நாங்க படிக்கிறப்போ எத எக்ஸாம்பிளா எடுத்தோம்னா, நாங்க டெய்லி லைஃப்ல பண்ற விஷயங்கள ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு, அந்த விஷயத்தோட இந்த இல்லுஸ்ட்ரேஷன பைண்ட் பண்றப்போ, அது ஈஸியா ஞாபகம் வந்துச்சு எங்களுக்கு எக்ஸாம் டைம் அப்போ. அது மட்டும் இல்லாம இந்த டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான டாபிக். இந்த 4 டாபிக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவ நம்ம 2 பார்ட்டா பார்க்க போறோம். பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா, ஹர்ட் அண்ட் வாலண்டரிலி காசிங் ஆஃப் ஹர்ட் பார்க்க போறோம். பார்ட் 2ல கிரீவியஸ் ஹர்ட், வாலண்டரி காசிங் ஆஃப் கிரீவியஸ் ஹர்ட்ட பார்க்க போறோம். As you can see here, BNS Act 2023. So in this act mention about hurt, voluntarily causing hurt, grievous hurt, voluntarily causing grievous hurt, and also mention about the sections here 114 to 117. Now here we are going to see about hurt. It was mentioned in BNS Act under section 114. Definition states about whoever causes bodily pain, disease or infirmity to any person is said to be cause hurt அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 3 விஷயம் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஹர்ட்டோடைய எசென்சியல் எலிமெண்ட். என்னன்னது? பாடிலி பெயின், இன்ஃபர்மிட்டி டு எனி பர்சன், டிசீஸ். நம்ம அடுத்தடுத்து இது ஒன்னொன்னா என்னன்னு பார்க்கலாம். ஹர்ட்னா நீங்க இப்படி நினைச்சுக்க கூடாது. ஒருத்தர் இன்னொருத்தர் திட்டி வார்த்தைகளால புண்படுத்துறது ஹர்ட். அந்த மாதிரி நீங்க நினைக்க கூடாது. இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஹர்ட்னா பாடிலி பெயின் டு அதர்ஸ். அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பாடிலி பிசிக்கல் கான்டாக்ட் மூலியமா ஒரு பெயினை விளைவிக்கிறாருன்னா அதுதான் கன்சிடர் டு பி த ஹர்ட். ஹர்ட்னா நீங்க ஜென்ரலா ஒருத்தவங்க திட்டி இன்னொருத்தவங்க திட்டி ஹர்ட் ஆகுது அது கிடையாது. அதை பத்தி இதுல மென்ஷன் பண்ணல. இதுல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய விஷயமே நம்மளுக்கு பிசிக்கல் கான்டாக்ட்ல தான் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் எலிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாடிலி பெயின். அப்படின்னா என்னது? யூ நோ தட் வெரி வெல். இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஹர்ட்டுக்கு. இப்போ ஏன்ற ஒரு நபர் இருக்கிறாரு. ஏன்ற ஒரு நபர் என்ன பண்றாரு? பி கூட ஜஸ்ட் நார்மல் கான்வர்சேஷனா தான் பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த கான்வர்சேஷன் என்ன ஆகுது? இட்ஸ் கோயிங் டு பி த ஆர்குமெண்ட் ஆகுது. இந்த ஆர்குமெண்ட்ல என்ன பண்றாரு? ஏன்றவரு பி ஓடைய முடிய பிடிச்சி இழுத்துடுறாரு கையில. சோ அந்த முடி என்னாச்சு? கையோட கையில வந்துடுச்சு. சோ நீங்க கேட்காதீங்க அது டோப்பாவான்ட்டு. டோப்பாலாம் இல்ல, ஒரிஜினல் முடிய கையோடவே இழுத்துட்டாரு. சோ இங்க என்ன ஆச்சு? பின்றவர் ஹர்ட் ஆயிருக்காரு. How he can hurt? He can hurt by the physical contact through by whom? Mr. A. Second essential element, infirmity to any person. Infirmity na first we have to know about the meaning in Tamil. பலவீனம். பலவீனமாக்குறது. ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க ஹர்ட் பண்ணி அவங்கள பலவீனமாக்கிட்டாங்க. அதனால அவங்களால டெய்லியும் ஒரு சில வேலைகளை செய்ய முடியாத போச்சுன்னா that one is considered to be a infirmity. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மிஸ்டர் ஏ என்ன பண்றாரு? பி கூட பார்ட்டிக்கு போறாரு. ஓகேவா? சோ பி எதுலயும் அச்சீவ் பண்ணிருக்காரு. அவர் பார்ட்டியை கண்டக்ட் பண்றாரு. சோ ஏவும் அந்த பார்ட்டிக்கு போயிட்டு என்ன பண்றாரு? ஜாயின் பண்ணிக்கிறாரு. அங்க என்ன நடக்குது? பின்றவரு ஏக்கு நிறைய நிறைய ஆல்கஹால குடுத்துட்டே இருக்கிறாரு. இந்தாப்பா குடிப்பா, என்ஜாய் பண்ணு, இந்தா என்ஜாய் பண்ணு நிறைய குடுத்துட்டே இருக்காரு கிளாஸ்ல ஊத்தி ஊத்தி. பட் ஹியர் வாட் ஏ சேட், எனக்கு போதும், I have to stop this அப்படின்னு சொல்றாரு. பட் பின்றவர் ஊத்தி கொடுத்துட்டே இருக்கிறார். இதனால என்ன ஆச்சுன்னா ஏன்றவருக்கு மறுநாள் அவருடைய வேலையே செய்ய முடியாத அளவுக்கு ஹர்ட் ஆகி ஒரே இடத்துல படுத்த படுக்கையா இருந்திருக்கிறார். This one also considered to be the hurt. Now we are going to see about the third essential element, disease. Spreading the disease through by the way of touch to one person to another. இந்த கான்செப்டை நம்ம ஈஸியா கேஸ்லா மூலியமா புரிஞ்சுக்கலாம். ரேகா வர்சஸ் எம்பரர். இந்த கேஸ்ல அக்யூஸ்டு பாத்தீங்கன்னா ப்ராஸ்டியூட் உமன். இவங்க என்ன பண்றாங்க? கஸ்டமருக்கு செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ பரவி விட்டுறாங்க. சோ கோர்ட்ல இது எப்படி போகுதுன்னா,
இந்த ப்ராஸ்டியூட் உமன் இவங்க தான் இந்த டிசீஸை வந்து கஸ்டமருக்கு பரவி விட்டுருக்காங்க. அதனால என்ன ஆச்சு, யூ நோ தட் செக்ஷுவல் டிசீஸ்னா சாதாரண விஷயமே கிடையாது. பரவுச்சுன்னா அதுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு மருந்தே இல்லை, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சோ அதனால கோர்ட் என்ன சொல்றாங்க, இந்த விஷயத்துக்கு யார் பொறுப்பேற்றுப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? இது யார் மேல தப்பு வருது? இந்த ப்ராஸ்டியூட் உமன் மேலயா, இல்ல அங்க வந்த கஸ்டமர் மேலயா? வாட் யூ கேன் திங்க் அபவுட் திஸ்? ஸோ மறக்காம கமெண்ட்லயும் அதை பண்ணிடுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் நான் செக் பண்றேன். தென் இந்த கேஸ் யார் லயபிள்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஸ்டியூட் உமன் தான் லயபிள். ஏன்னா அவங்க பண்ணது தான் நெக்லிஜென்ட் ஆக்ட். பிகாஸ் அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஏன்னா இந்த பிசினஸ் இந்த விஷயத்த பண்றது அந்த ப்ராஸ்டியூட் உமன் தான். ஸோ அதனால அவங்க தான் இந்த விஷயத்துக்கு லயபிள் அண்டர் செக்ஷன் 271 ஆஃப் BNS ஆக்ட். voluntarily causing hurt. It was mentioned under section 115 of BNS Act. ஹர்ட்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பிசிக்கல் கான்டாக்ட் மூலியமா இன்னொருத்தரை துன்புறுத்துறது ஹர்ட்ன்றது நம்மளுக்கு தெரியும். அது என்ன ப்ரோ வாலண்டரி காசிங் ஆஃப் ஹர்ட் அப்படின்னா, ஹர்ட்டுக்கும் வாலண்டரி காசிங் ஹர்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஹர்ட்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா சில டைம்ஸ் தெரியாத கூட பண்ணிருக்கலாம், ஓகேவா, ஹர்ட்ன்றது. பட் வாலண்டரி காசிங் ஹர்ட் அப்படின்னு வரப்போ அதுல 3 எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டூயிங் அண்ட் ஆக்ட். டூயிங் அண்ட் ஆக்ட்னா ஆக்டஸ் ரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டஸ் ரியஸ்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு லீகல் மேக்ஸிமம், லாட்டின் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. டூயிங் அண்ட் ஆக்ட், முதல்ல வாலண்டரி ஆஃப் காசிங் ஹர்ட்டுக்கு டூயிங் அண்ட் ஆக்ட் வேணும், ஒரு செயல் வேணும் அந்த ஹர்ட் பண்றதுக்கு இன்னொருத்தர்கிட்ட. ரெண்டாவது, இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், கோல் ஆர் நாலேஜ் ஆஃப் காசிங் ஹார்ம். அதாவது அவங்களுக்கு ஒரு நோக்கம் வேணும், இந்த விஷயத்துக்காக நான் இவங்களை இப்படி பண்ண போறேன் அப்படின்ற நோக்கம் வேணும், அவங்களுக்குன்ற ஒரு குறிக்கோள் வேணும். இதுதான் செகண்ட் எசென்ஷியல் எலிமெண்ட். இதுக்கு லீகல் மேக்ஸிமம் என்னன்னு சொல்லுவாங்க, இன்டென்ஷன் சொல்லுவோமா? இன்டென்ஷனுக்கு லீகல் மேக்ஸிமம் என்னது, மென்ஸ் ரியா. மென்ஸ் ரியானா இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரைம் நடக்குதுன்னா இந்த மென்ஸ் ரியாவும் ஆக்டஸ் ரியாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி ஃபார் வாலண்டரி காசிங் ஹர்ட் rather than other crime also. This two legal maximum is most important in the subject matter. இப்போ மூணாவது என்னது பார்ப்போம், டு எனி பர்சன். அதாவது யாருக்காவது ஒரு நபருக்கு தீங்க விளைவிச்சிருக்கணும். என்னன்னது, மூணே விஷயம் தாங்க, ஆக்டஸ் ரியஸ், மென்ஸ் ரியஸ், டு எனி பர்சன். இது 3 இருந்ததுன்னா வாலண்டரி காசிங் ஆஃப் ஹர்ட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துடலாம். எப்படி ஹர்ட்டுக்குள்ள எடுத்துன்னு வரலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், த ஆப்சன்ஸ் ஆஃப் ஒன் சிச்சுவேஷன் இன் திஸ் 3 எலிமெண்ட்ஸ் அப்படி இருந்தா அதை ஹர்ட்டுக்குள்ள எடுத்து வரலாம். எக்ஸாம்பிள், இங்க வந்து ஒரு இன்டென்ஷன் இல்ல, மென்ஸ்ரியா இல்ல, ஆனா ஒரு விஷயத்த செஞ்சு ஒருத்தர் துன்புறுத்திருக்காங்கன்னா அது ஹர்ட்டுக்குள்ள போயிடும். இப்போ வாலண்டரி காசிங் ஹர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா பனிஷ்மெண்ட் ஜாஸ்தி, ஹர்ட்டுக்கு பெருசா இருக்காது, ஜஸ்டிஃபைபிள் எக்ஸ்கியூசபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு நபர் ஹர்ட் பண்றாரு அப்படின்னா அந்த விஷயத்த கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, அட்வொகேட்ஸ் வாலண்டரி காசிங் ஹர்ட்குள்ள எடுத்துன்னு வருவாங்க, அங்கதான் பனிஷ்மெண்ட் ஜாஸ்தி. சோ இதுல என்ன பனிஷ்மெண்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, 1 year imprisonment extended or fine. அதாவது 1 வருஷ கால ஆண்டு வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். இது நிறைய பேருக்கு இங்க கூட குழப்பமா இருக்கும். அது என்ன 1 year extended அப்படின்னு இருக்குன்னா 0 to 1 years தான் அப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு மாசம் இருக்கலாம், இல்ல 6 மாசம் இருக்கலாம், 12 மாசம் இருக்கலாம், அதை தான் அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபைனுமே இருக்கு. ஃபைன் வந்து எக்ஸ்டெண்டட் அப் டு 10,000 rupees. ஒரு 10 ரூபாயில இருந்து ஒரு 10,000 வரைக்கும் கூட ஃபைன் எப்படி வேணா இம்போஸ் பண்ணலாம். 10 ரூபாய் பண்ண மாட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ அதனால 10,000 rupees அங்க வந்துருச்சு. இது மூணாவது விஷயமும் இதுல ஒண்ணு சொல்றாங்க, இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் ஃபைன். இவருக்கு வந்து 1 வருஷம் சிறை தண்டனையும் இருக்கலாம், பிளஸ் 10,000 ரூபாயும் ஃபைன் இருக்கலாம். இதுதான் இந்த செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் ஹர்ட்டுக்கும் வாலண்டரி காசிங் ஹர்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு. ஹர்ட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தா பனிஷ்மெண்ட் இருக்காது, வாலண்டரி காசிங் ஹர்ட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் பிளஸ் ஃபைன் ஜாஸ்தியா இருக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். That's it guys, வீடியோ முடிஞ்சாச்சு. I hope you guys are understand this concept clearly. Part 2 of வீடியோல நம்ம grievous hurt and voluntarily causing of grievous hurt பார்க்கலாம். அந்த டாபிக் இதை விட ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னுடைய வே ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆஃப் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க, அதுதான் எனக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். Bye bye guys, signing off by அரவிந்தன்.